வீடியோவை தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு வவ்வலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி ஒரு சின்ன ஒரு கோடுக்குள்ளே போடுவீங்களா, அதை தான் இதில் வந்து நான் பெருசாக உங்களுக்கு தெரியறதுக்காக போட்டு காட்டியிருக்கேன். ஒரு வவ்வலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பிக்கிற அந்த புள்ளி ஆரம்பத்தில் எங்கேருந்து எழுதுகிறோமோ அதுதான் ஃபஸ்ட்டு பிளேஸ். அது இந்த சைடும் வரும், இந்த சைடும் வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பிளேஸ். தேர்ட் பிளேஸு இந்த சைடும் வரும், இந்த சைடு முடிகிற இடம் தான் தேர்ட் பிளேஸ். நடுவில் வர்றது மிடில், செகண்ட் பிளேஸ். அப்போது இதில் எல்லா ஸ்ட்ரோக்லேயும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு பிளேஸ், அடுத்து என்னது, இது செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. எங்கேருந்து ஆரம்பிக்கணுமோ அதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு. இதில் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்குங்கிறது நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா படுக்கை ஸ்ட்ரோக். தமிழில் படுக்கை கோடுகள் அப்படிம்போம். படுக்கை கோடுகள்லாம் ஒரே லைனில் வர்றது. இது ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக், இதுவும் ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக். இது வெர்டிக்கல் ஸ்ட்ரோக். கர்வ்டு ஸ்ட்ரோக்குங்கிறது இப்படி வளைச்சு போடுறோம்ல, இதுதான் கர்வ் ஸ்ட்ரோக். இது வந்து கர்வ் ஸ்ட்ரோக்லேயும் வரும். இதுவும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு புள்ளியை வந்து ஃபஸ்ட் பிளேஸில் வைனா இப்படி தான் வைக்கணும். சரியா? அதுக்கு இந்த சைடு இங்கே போய் வைக்கக்கூடாது, எண்டில் வைக்கக்கூடாது. கரெக்டாக அது முடிகிற இடத்துல இந்த லெஃப்ட், அதை கீழே இல்லைன்னா மேலே, இல்லைன்னா லெஃப்ட்டு ஆர் ரைட், அந்த மாதிரி